இன்னைக்கு பேராசிரியர் நமக்கு வேதாத்திரிய கருத்து மூலமா எந்த ஒரு சிந்தனையை சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அவனன்றே ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றோம்ல. அடிக்கடி நம்ம சொல்றோம், எல்லாருமே சொல்றோம். பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றோம், ஞான மார்க்கத்துல இருக்கிறவங்களும் சொல்றோம், எல்லாருமே சொல்றோம் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அப்படின்னு சொல்றோம். ஆனாலும் மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருக்கதான் செய்யுது. அவனின்றி ஒரு அணுவும் அசையாது அப்படின்னு சொன்னாக்கா, அப்புறம் ஏன் ஒருத்தருக்கு மகிழ்ச்சியாகவும் ஒருத்தருக்கு துன்பமாகவும் ஏன் இந்த மாதிரிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்குது. அதுக்கு மகரிஷி கருத்து மூலமா பேராசிரியர் நமக்கு என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பது வெறும் நம்பிக்கையில் மூழ்கி கிடக்கும் பக்தர்கள் மட்டும் அல்ல, முற்றும் உணர்ந்த ஞானிகளும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஓர் உண்மையாகத்தான் இருக்கின்றது. இந்த உண்மையை நாம் எவ்வளவுதான் உரக்க சொன்னாலும் ஒரு மெலிதான சந்தேகம், கேள்வி நமக்குள் எழத்தான் செய்கின்றது. அப்படி என்றால் தவறுகள் நிகழ்வதற்கு காரணம் என்ன? கடவுள் தான் எல்லாத்தையும் நடத்தி வைக்கிறான், எந்த ஒரு அசைவும் இறைவனாலதான் அப்படின்னு சொல்லும்போது ஏன் அங்கே தவறுகள் நடைபெறுகின்றது? சில உதாரணங்களை பார்க்கலாம். சுகமாக தூங்கிக் கொண்டிருந்த குழந்தைகளை சுனாமி தாக்கிடுச்சு. அதுக்கு காரணம் என்னவாக இருக்கும்? அதுக்கு அவன்தான் காரணமா? அவனாலதான் எல்லாம் நடக்குதுன்னு சொன்னாக்கா அதுதான் காரணமா? இப்ப நம்ம பாக்குறோம், போர் ஒண்ணு நடந்துட்டு இருக்குல்ல. 2 வருஷம் முடிஞ்சு கூட இன்னும் அந்த போர் நிற்கவே இல்லை. எத்தனை பேர் இறந்துகிட்டு இருக்கிறாங்க, எத்தனை கட்டிடங்கள் அழிக்கப்படுது, எத்தனை மருத்துவமனைகள் அழிக்கப்படுது. இப்ப இதுக்கெல்லாம் யார் காரணம்? அவன்தான் காரணமா? யோசிக்க வைக்குது. ஏன்னா அவனின்றி எதுவுமே அசையாதுன்னு சொல்றாங்களே. அப்போ என்ன காரணம்? இப்ப சமீபத்துல பார்த்தோம், நம்ம இந்த வயநாடுல அந்த மாநிலத்துக்கு வருமானத்தை கொடுக்கக்கூடிய சுற்றுலா தலமாக விளங்கிய அந்த 2 கிராமங்கள் உரு தெரியாம போயிடுச்சு அப்படின்னு நம்ம நியூஸ்ல பாக்குறோம். அப்ப அதுக்கும் அவன்தான் காரணமா? எது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு காலம் காலமாக நாம் சந்திக்கும் கேள்விகள் இவைகள். இதை பத்தி கொஞ்சம் யோசிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. தர்ம சிந்தனை உள்ள ஒரு நல்ல மனிதர், உதாரணத்துக்கு எல்லாமே என் பேராசிரியர் ஒரு உதாரணத்தோடு தானே சொல்றாரு. இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்றாரு. தர்ம சிந்தனை உள்ள ஒரு நல்ல மனிதர் மக்களின் நலனுக்காக அவர் வசிக்கும் நகரில் ஒரு கல்லூரியை உருவாக்குகிறார். இந்த கல்லூரியில் 1000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அந்த கல்லூரி வளாகத்தில் என்னென்ன வசதிகள் வர வேண்டும், எந்தெந்த பாடப்படிப்புகள் வர வேண்டும், யார் யாரை ஆசிரியராக நியமிக்க வேண்டும் என்பதை எல்லாம் தீர்மானிப்பவர் அவர்தான். ஏன்னா அவருடைய பொருளை கொண்டு, அவருடைய அறிவை கொண்டு அந்த கல்லூரியை அவர் நிர்வகிக்கிறார். அவர் அன்றி அந்த வளாகத்தில் ஒரு அணுவும் அசையாது. அவருக்கு தெரியாம அந்த கல்லூரியில எந்த ஒரு அசைவும் நடக்காது. ஆனால் அந்த கல்லூரியில் ஒரு மாணவர் எக்ஸாம் வருது இல்லையா? எந்த கல்லூரியா எக்ஸாம் வரும். அப்படி எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் ரிசல்ட்டை பார்க்கும்போது ஒரு மாணவன் 80 மார்க் எடுத்திருக்கிறான், இன்னொரு மாணவன் 15 மார்க் எடுத்திருக்கிறான். மதிப்பெண் மட்டுமே பெறுவதற்கு அந்த மதிப்பெண் இந்த மாதிரி வித்தியாசமான ஒரு மதிப்பெண் வாங்கறதுக்கு அந்த நிறுவனர் தான் காரணமா? ஏன்னா அந்த நிறுவனருக்கு தெரியாம அந்த கல்லூரியில எதுவுமே நடக்காது. அவர் தான் ஆசிரியர்களை நியமிச்சிருக்கிறாரு. என் மாணவர்களுக்கு எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்திருக்கிறாரு. ஆனால் மதிப்பெண் பார்க்கும்போது 2 மாணவர்களுக்கிடையே வித்தியாசம் வருது. அப்போ இந்த இவர் தான் காரணமா அப்படின்னு ஒரு கேள்வி. அந்த கல்லூரி வளாகத்தில் அந்த நிறுவனரின்றி ஒரு அணுவும் அசையாது என்றால், முதல் மாணவர் தேர்ச்சி பெற்றதற்கும் 2வது மாணவர் தேர்ச்சி பெற்றதற்கும் அந்த நிறுவனர் தான் காரணமா? அந்த கல்லூரி உருவாவதற்கு பாடத்திட்டங்களை உருவாக்கியதற்கும்
அந்த கல்லூரியின் நடைமுறை விதிகளை உருவாக்குவதற்கும் அந்த நிறுவனர் தான் காரணம். ஆனால் அனைத்தையும் பயன்படுத்தி ஒருவர் 80 விழுக்காடு மதிப்பெண் பெறுவதற்கும் இன்னொருவர் 15 விழுக்காடு மதிப்பெண் பெறுவதற்கும் அந்த நிறுவனர் பொறுப்பு இல்லை. ஏன்னா அவரு அந்த மாணவர்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுத்துட்டாரு. என்னென்ன வசதிகள் செஞ்சு கொடுக்க முடியுமோ அத்தனை வசதிகளும் செஞ்சு கொடுத்துட்டாரு. அந்த வசதியெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தன்னுடைய அறிவாற்றலை பயன்படுத்தி தன்னுடைய முயற்சியால் மாணவர்கள் மதிப்பெண் பெறுவது என்பது அவர்களுடைய முயற்சியை பொறுத்துதான், அவர்களுடைய திறமையை பொறுத்துதான். மதிப்பெண் என்பது அந்தந்த மாணவர்களின் உழைப்பையும் திறமையையும் பொறுத்தது. அதே போலதான் இந்த பிரபஞ்சம் உருவாவதற்கும் பிரபஞ்சத்தில் உள்ள விதிமுறைகளுக்கும் அவன்தான், அதாவது தெய்வம், கடவுள் அல்லது இயற்கை என்னவோ வேணா சொல்லிக்கலாம், அதுதான் காரணம். ஆனால் அனைத்தையும் பயன்படுத்தி அவரவர்கள் அடையும் லாப நஷ்டங்களுக்கு அவன் பொறுப்பல்ல. அது அவரவர்களுடைய உழைப்பையும் ஊக்கத்தையும் பொறுத்திருக்கின்றது. இந்த இயற்கை வளத்தை எல்லாம் பயன்படுத்திக்கிட்டு நம்மளுடைய சொந்த முயற்சியில நம்மளுடைய அறிவை பயன்படுத்தி நம்மளால் என்ன செய்ய முடியுமோ செய்யும் போது அது நமக்கு எவ்வளவு லாபமோ எவ்வளவு நஷ்டமோ அது நம்மை பொறுத்தது. அதாவது ஒவ்வொரு செயலுக்கும் அந்த செயல் செய்யப்பட்ட இடம், ஏன்னா நம்ம என்ன செய்யறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் விளைவும் ஒண்ணு இருக்குன்னு நமக்கு தெரியும். அது இயற்கை விதி, நேச்சர் ஆஃப் லா. அப்போ அந்த செயல் செய்யும் போது எந்த இடத்தில் செய்யப்பட்டது, காலம், நோக்கு, எந்த காலத்துல செய்யப்பட்டது, எந்த நோக்கத்தோடு செய்யப்பட்டது, சூழ்நிலை, அவர்கள் அந்த செயலை செய்யும் போது அங்கிருந்த சூழ்நிலை என்ன, இதையெல்லாம் பொறுத்துதான் அந்த செயலுக்கு தக்க பலன் நமக்கு கிடைக்கின்றது. தீதும் நன்றும் பிறர் தர வாரார். நமக்கு ஒரு நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அதுக்கு பொறுப்பு நாம தான், நம்முடைய சூழ்நிலை தான், நம்முடைய எண்ணம் தான், நம்முடைய செயல் தான், நம்மளை எந்த நோக்கத்துக்காக நம்ம செஞ்சோமோ அந்த நோக்கம் தான். ஆகவே தீதும் நன்றும் நம்மை பொறுத்துதானே தவிர பிறரால இல்லை. வல்லாய் உடலில் இயக்கம் அவன் வாழ்வில் உயிரில் அறிவமன் அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. வல்லாய் உடலில் இயக்கமாகவும் அவன் தான் இருக்கிறான், அறிவாகவும் அவன் தான் இருக்கிறான் அப்படின்னு எழுதிய அதே கையோடு கல்லார் கற்றார் செயல் விளைவாய் காணும் இன்ப துன்பம் அவன். அவனுடைய சொந்த முயற்சினால படித்தவனா படிக்காதவனா, எந்த மாதிரி நினைக்கிறான், எந்த மாதிரி சிந்திக்கிறான், எந்த மாதிரி செயல் பண்றான், எந்த நோக்கத்தோடு செயல் பண்றான், எந்த சூழ்நிலை இருந்துகிட்டு செயல் பண்றான், அதை பொறுத்துதான் அவனுடைய இன்பமும் துன்பமும் என்று முடிக்கிறார் வேதாத்திரி மகரிஷி. அறிந்தோ அறியாமலோ நாம் நம் செய்கின்ற செயல்களுக்கு அது அதற்கு தகுந்த விளைவு வருமாறு இப்பிரபஞ்சம் உருவாகி இருப்பதற்கு காரணம் தெய்வம்தான். செயலே விளைவாக வருவதால் நாம் அனுபவிக்கும் விளைவுகளுக்கு காரணம் நமது செயல்கள் தான். ஒருவர் அடைகின்ற இன்பத்திற்கும் படுகின்ற துன்பத்திற்கும் அவரவர்களே காரணம். ஒரு மாணவர் அதிக மதிப்பெண் பெறுவதற்கும் இன்னொருவர் மிக குறைவான மதிப்பெண் பெறுவதற்கும் அந்த நிறுவனர் காரணம் அல்ல. மாணவர்களை பொறுத்தவரை அவர் பாரபட்சமற்றவர், விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டவர், அத்தனை மாணவர்களுக்கும் பொதுவானவர். ஆனால் அதுபோல இங்குள்ள அனைவருக்கும், இங்கு உள்ளது அத்தனை பேருக்கும் அனைவருக்கும் பொதுவானது. தெய்வம் என்பது எல்லாருக்கும் பொது. ஆகவே நடு நின்ற நடுவே என்று வள்ளலார் இறைவனை சித்தரிக்கின்றார். அடுத்து நிலநடுக்கம், சுனாமி போன்ற இயற்கை நிகழ்வுகளுக்கு வருவோம். இயற்கையில் நிகழும் எந்த ஒரு நிகழ்ச்சியும் பல பல இயற்பியல் கோட்பாடுகளுக்கு உட்பட்டுத்தான் நடக்கின்றது. இயற்கையில அதன் கோட்பாடுகள் என்ன இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரிதான் நடக்குது. இயற்கையின் ஒவ்வொரு அங்கமும் இயற்கை தனக்குத்தானே விதித்துக் கொண்ட விதிகளின்படித்தான் நடக்குகின்றது, இயங்குகின்றது. இயற்கைக்கு அதை அழிக்க வேண்டும் என்ற தீய எண்ணமோ அல்லது அங்குதான் மழை பெய்ய வேண்டும், இங்கு வறண்டு காணப்பட வேண்டும் என்ற விருப்பமோ கிடையாது. அது விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டது. இயற்கை விதிகளின்படி
மேகம் நீர்த்துளிகளாக மாறுவதற்கான சூழ்நிலை எங்கு உருவாகிறதோ அங்கே மழை பெய்கிறது. பூமிக்கு அடியில் உருவாகிற அழுத்தங்கள் எந்த இடத்தில் பீரிட்டு வெளிவர வாய்ப்பு இருக்கின்றதோ அங்கே நிலநடுக்கம் ஏற்படுகின்றது. மழையும் நிலநடுக்கமும் இயற்கையில் நடக்கும் நிகழ்ச்சிகள் மழைக்கு ஒதுங்க கற்றுக்கொண்டோம். ஆனால் நிலநடுக்கத்திற்கு ஒதுங்க நாம் இன்னும் கற்றுக்கொள்ளவில்லை. இதனை நாம் சிந்தித்து செயலாற்றி இயற்கையில் ஏற்படும் நிகழ்வுகளுக்கு அதற்கு தகுந்தாற் போன்று நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற முயற்சியில மனிதர்கள் நாம தான் இயங்கணும். முயற்சி பண்றோம். அதே சமயத்துல இயற்கைக்கு ஒவ்வாத வகையில நாம நடந்துக்காது, முடிந்த வரையில இயற்கைக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வகையில நம்மளுடைய செயல்களை மாற்றி அமைத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் மகரிஷி நமக்கு இன்னைக்கு மகரிஷியின் தத்துவங்கள் மூலமா பேராசிரியர் நமக்கு எடுத்து சொல்லி இத சிந்தனையில எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொல்லியிருக்கிறாரு. இத நம்ம சிந்தனைக்கு எடுத்துப்போம், செயல்படுத்துவோம். நம்மளால முடிஞ்ச வரையில இயற்கைக்கு ஒத்த விதத்திலேயே நடந்துப்போம். அதையும் மீறி இயற்கை சீற்றங்கள் நடக்கும் போது அது இயற்கையின் விதிகளால தான் நடக்குது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டு யாரும் இதுக்கெல்லாம் பொறுப்பில்லை அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணுமோ அதுக்கு வேண்டிய வசதிகளை வாய்ப்புகளை நாம உருவாக்கி கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நாம இப்போ நிறைவு பண்ணிக்கலாம்.